ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டூ ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட்ல இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்பனிங் வந்து எதிர்பார்த்த மாரி ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான். ஆனா கொஞ்சம் நான் நெறைய எதிர்பார்த்தேன். ஆனா கம்மியா தான் அது நடந்திருந்தது. ஏன்னா டவ் ஜோன் நாஸ்டாக் வந்து நல்ல மூவ்மெண்ட் குடுத்திருந்தாங்க. ஆனா அவங்க வந்து கேப் அப் ஆனது வந்து கம்மியா தான் இருந்தது. ஸோ ஓப்பன் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா, 25,550 கிட்ட ஓப்பன் ஆயிருந்துச்சு. ஸோ ஓப்பனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கா சைட்வேஸ் 550க்கும் 480க்கும் நடுவுலயே மார்க்கெட் சுத்தி, அதுக்கப்புறம் ஒரு சின்ன செல்லிங் போயி, ஒரு நல்ல செல்லிங் தான். போயிட்டு திரும்ப மறுபடியும் வந்து க்ளோசிங் 480, 500 அந்த லெவல்லயே தான் வந்து க்ளோசிங் வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 25,480 டே பை டே வந்து அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்குங்க. ஸோ அது என்னதான் பண்ண போறாய்ங்கன்னு தெரியல. அந்த இடம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு டே பை டே. ஆம். ஸோ இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா, டவ் ஜோன் ப்ரா பாசிட்டிவாவும், நாஸ்டாக் வந்து நெகட்டிவாவும் தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஒண்ணு பாசிட்டிவ், ஒண்ணு வந்து நெகட்டிவ் அந்த மாரி தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் நடக்கும். அது பாசிட்டிவ் சைடாவும் இருக்கலாம், நெகட்டிவ் சைடா இருக்கலாம். ஆனா 25,480 அப்படிங்கிறது ஒரு மேஜர் லெவல். ஸோ மேல ஓப்பன் ஆயி சப்போர்ட் எடுத்து மேல போச்சு அப்படின்னா, மொமெண்டம் பாசிட்டிவ். கீழ ஓப்பன் ஆயி திரும்ப கீழ இறங்குச்சு அப்படின்னா, மொமெண்டம் செல்லிங். ஓகேங்களா? ஆனா ஓவராலா ட்ரெண்ட பார்க்கும்போது மார்க்கெட் இன்னும் செல்லிங்ல தான் இருக்கு. பையிங்க்கு திரும்பவே இல்ல. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா உங்களுக்கு ஆக்ட் ஆக போறது கீப் ஆன் அதே தாங்க. அதே தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஒரு வாரத்துக்கு மேல எனக்கே வந்து போர் அடிச்சிருச்சு. ஏதாவது சேஞ்ச் பண்ணுங்கடா, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கடா, மொமெண்டம் குடுங்கடான்ற மாரி ஆயிருச்சு. 25,380 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டாவும், 25,220 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டாவும் ஆக்ட் ஆகும். ரெசிஸ்டன்ட் 25,650 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ட். ஸோ அதுக்கு அடுத்து உள்ள ரெசிஸ்டன்ட் 25,800 தான். ஓகேங்களா? இதுதான் வந்து நிஃப்டியோட லெவல். பேங்க் நிஃப்டி அவனும் வந்து சைட்வேஸ் போக ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த சைட்வேஸ் அவன் நிப்பாட்னா தான் உண்டு. அந்த சைட்வேஸ் பில்டப் ஆக ஆக வந்து மார்க்கெட் இவன் தான் புடிச்சு வைக்கிறான். ஓகேங்களா? ஐடி வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் தான். ஆனா இவன் என்ன பண்றான்னா, மார்க்கெட்ட வந்து புடிச்சு வைக்கிறான். ஸோ புடிச்சு வைக்கிறனால என்ன ஆகுது அப்டின்னா, நிஃப்டியும் வந்து பெருசா செல்லிங்கும் போகாம, பையிங்கும் போகாம அந்த மாரியே க்ளோசிங் வச்சுர்றாங்க. ஸோ இவன் ஏதாவது ஒரு டைரக்ஷனல் மூவ் குடுக்கணும். சைட்வேஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு ஏதாவது டைரக்ஷனல் மூவ் குடுத்தான்னா நல்லாருக்கும். ஐடி செக்டார். ஸோ ஐடி செக்டார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவன் சொன்ன மாரியே தாங்க. செல்லிங். ஸோ நாளைக்கும் ஃப்ளாட்டா ஓப்பன் ஆனானா கண்டிப்பா செல்லிங் தான். அவனுக்கு வந்து 30,000 30,000 பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணா அடுத்து 2,000 பாயிண்ட்ஸ் வந்து கீழ இறங்க பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு அது நடக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். அவன் போற போக்க பார்த்தா செல்லிங்லேயே தான் இருக்கான். ஸோ ஐடி செக்டார்ஸ்ல கான்சன்ட்ரேட் பண்றவங்க பண்ணுங்க. லாங் டெர்ம்க்கு அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? லாங் டெர்ம்க்கு யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்கலாம் வந்து தாராளமா ஐடில இன்வெஸ்ட் பண்ணலாம். நல்லா இருக்கு ஐடி. ஓகேங்களா? ஏன்னா நெறைய ஷேர்ஸ் வந்து டிஸ்கவுண்ட்ல கிடைக்குது. ஸோ நான் அந்த வீக்கெண்ட்ல வந்து அதுக்குன்னு தனியா ஒரு வீடியோ போடுறேன் நாளைக்கு. ரிலையன்ஸ் சொன்ன மாரி கீப் ஆன் செல்லிங் தான் அவனும். ஸோ அவனுக்கு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட்ன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1424 சப்போர்ட் வந்து 1367. ஓகேங்களா? இதுதான் வந்து ரிலையன்ஸோட லெவல். ரிலையன்ஸும் வந்து எல்லாமே வந்து கீழ இறங்கி தாங்க இருக்கு. ஒரு நல்ல லோயர்ல தான் இருக்காங்க எல்லாமே. HDFC பேங்க் அவன் இன்னைக்கு மறுபடியும் செல்லிங்க. அகைன் வந்து செல்லிங்லேயே தான் இருக்கான். 891 மேஜர் லெவல். அந்த லெவல உடைச்சான்னா கொஞ்சம் க்ரூசியல் தான். ஸோ நாளைக்கு எதுவும் அந்த லெவல உடைக்கிறானான்னு பார்ப்போம். உடைச்சான்னா கொஞ்சம் சிக்கல் தாங்க. ஸோ நாளைக்கு வந்து என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். அதே மாரி நாளைக்கு வீடியோல வந்து எந்தெந்த ஷேர்லாம் வந்து டிஸ்கவுண்ட்ல இருக்கு அப்படின்றத ஒரு சின்ன அப்டேட்டா நான் குடுக்குறேன். ஸோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நெறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல் கன்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.